நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நமசிவாய மந்திரத்தின் அதாவது ஐந்தெழுத்தின் சிறப்புகளை பற்றி நாம் மிக தெளிவாக குருவர்களாலும் திருவர்களாலும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நமச்சிவாய மந்திரம் யாரை நமந்தமர் கொள்ளும் பொழுது கொண்டு போகும் இடத்து அல்லல் கிடைக்கும் என்றால், நீங்கள் நல்லவர் தீயவர் எனாது பாராமல் எல்லாரிடத்தும் இறைவன் அன்பு காட்டுவது போல அன்புடன் வாழ்ந்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக நாம் இறந்த பிறகு ஊரில் நல்லவர் கெட்டவர் எல்லாரும் ஆண்டவனே நல்ல மனுஷன் போயிட்டாரே கடவுளே அவனுக்கு நல்ல கதி கொடுன்னு கேட்கும் பொழுது அல்லல் கெடுக்கும் அஞ்செழுத்து என்ன? இவ்வாறு எல்லா நேரங்களிலும் நமக்கு உறுதுணையாக இருந்து செய்கின்ற இந்த பஞ்சாட்சரம் இன்னும் ஒரு சிறப்பை செய்யும். எனக்கு வீடு பிறப்பு எதுவுமே வேண்டாம், உன் கடலில் கூடுவதை அன்றி கூடும் அன்பில் கூடுதலை அன்றி வேறு ஒன்றும் வேண்டாம் என்று பெருமானிடத்து முறையிடக்கூடிய அன்பர்களுக்கு இம்மை நரகம் விளைந்தாலும் சரி, எந்த கொடுமை நிகழ்ந்தாலும் சரி, இறைவனை மாறாத அன்போடு நினைக்கின்ற அந்த மெய்யடியவர்களுக்கு பீடை கெடுப்பன தரித்திரத்தை நீக்கும். எவ்வளோ வந்தாலும் விடியாத நிலையை மாற்றும். பொன் வந்தாலும் புகழ் வந்தாலும் போதுமென்ற மனம் இல்லாமல் புலம்பித் திரியும் நிலை மாறும். இந்த பொன் பொருள் புகழ் இவற்றை பற்றி நாம் அலையக்கூடிய அந்த விடியாத்தன்மை இருக்கிறது அல்லவா, அதற்கு பீடைன்னு பேர். என்ன? இந்த பீடை கெடுப்பனே, அதை கெடுத்துரும். போதுமென்ற மனமே பொன் செய்யும். அந்த இன்று பெருமான் நமக்கு இது கொடுத்திருக்கார் போதுங்கிற அந்த நிலை வந்த பிறகு நாள்தோறும் ஆடு கொடுப்பனே, தினம்தோறும் உங்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் இறைவன் தருவார். அது மட்டுமல்ல, மண்ணும் மானிடம் ஆடியுகப்பனே, உங்கள் இல்லத்திலே ஆனந்த நடராஜாவின் அந்த ஆனந்தம் விளையாடி கொண்டிருக்கும். என்ன அவ்வளவு சிறப்புடையது. சும்மா என்ன இருக்கட்டும். சரி, இந்த அஞ்செழுத்து என்பது நமச்சிவாயதானா, சிவாய நம இல்லையா, வேறு ஏதேனும் சான்றுண்டா என்று பார்த்தோமானால் தெளிவாக சொல்றார். காதலாகி கசிந்து அந்த பதிகத்திலே வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, எல்லா வேதங்களை நீங்கள் கற்றாலும் அங்கே இருக்கின்ற ஐந்தெழுத்து நாதன் நாமம் நமச்சிவாய்வேன். நம்பெருமானுடைய நாமங்கிறார், சிவருமானுடைய தனிப்பெருநாமம். அதனால்தான் அங்கே கடலில் பூட்டிய பொழுதும் நமச்சிவாய் என்றார். என்ன? உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாய் என்றார் இல்லையா? அங்கே அந்த நமச்சிவாய என்பதே இறைவனுடைய நாமம். அடுத்த பாடலிலும் பெருமான் பேசுவார். ஞானசம்பந்த பிள்ளை என்ன? செம்பனா திலகும் உலகுக்கெல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாய், நம்மாளுடைய பேர் நமச்சிவாயங்கிறார். என்ன? நக்கன் நாமம் நமச்சிவாய்வே, நம்முடைய தனிப்பெரும் தலைவனுடைய பேர் நமச்சிவாய. நயனன் நாமம் நமச்சிவாயவே, நெற்றியிலே கண்ணுடைய சிவருமானுடைய திருநாமம் நமச்சிவாய. என்ன? நல்லார் நாமம் நமச்சிவாய. ஒரு நல்லவன் கூட சேர்ந்தால் நம்முடைய கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்குவது போல நல்லாராகிய சிவருமானுடைய நமச்சிவாயத்தை சொன்னால் கொள்ளாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால். எவ்வளவு கேடு கட்ட பிறகு இருந்தாலும் சரி, காதலாகி கசிந்து சொல்லிட்டா அவங்க எல்லா தீங்கும் நீங்க நல்லவராயிடுவாங்க. அப்படி அவர் நல்லவரான சாமி நல்லவரா இருக்கணும் இல்லையா? அதனால பெருமான் சொல்றார் நல்லார் நாமம் நமச்சிவாயவே. என்னைய ஆக
இந்த நமச்சிவாயம் என்ன செய்யும்? மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரில். மந்தார மலையளவு பெரிய பாவங்களே செய்து வாழ்கின்றவர்கள் கூட சொல்லிட்டு நமச்சிவான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, சிந்தும் வல்வினை. எப்போ சிந்தும்? இடிச்சு நொறுக்கும் பொழுது எல்லாம் சிதறி சிந்தும், எல்லாம் நொறுக்கிடுவார் சாமி. செல்வம் மழ்குமால், வெறும் பொருட்செல்வம் மட்டும் இறைவன் தரமாட்டார். பொருட்செல்வங்கள் முற்பதினவி நல்வினை தீவினையால் வருவது. ஆனால் பெருமான் கொடுப்பது அருளோடு கூடிய செல்வம், அருட்செல்வம். அது அறச்செயலுக்கு பயன்படும். 4-10 பேர் பசியாற்றும், அது மாதிரி செய்யும். என்ன? செல்வம் அல்குமா செல்வமும் அல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாய். நம்மை பிறவில் இன்று மேலே தள்ளக்கூடிய இறைவனுடைய திருநாமம் என்ன? நமச்சிவாய. என்ன? நரகமே புகழ் நாடிரான், நரணம் 7 புகழ் நாடினராயினும். 7 நரகம் இருக்கு, ஞானசம்பந்த பிள்ளை சொல்லுது. அதை நாடுவதே அவங்க சிந்தையா தப்பான வாழ்க்கை நடத்தினாலும் கூட காதலாகி கசிந்து உரை செய்வார்கள் என்றால், அந்த ருத்ரன் அங்கே வந்து அந்த நரகத்திலிருந்து காப்பாற்றியாந்து இந்த பேரை சொல்றான்னு நமச்சிவாயம் என்று இறைவன் திருநாமத்தை சொல்வார் என்று அப்படி நிறைய சொல்வார். நம்முடைய பெருமான் பரதன் நாமம் நமச்சிவாயவே. என்ன? நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே. என்ன? யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாய். எப்படிப்பட்ட பண்புடையவர்கள் அடியார்கள்? நீங்கள் இலக்கணம் சொல்றாங்க. போதனே கண்ணனும் அண்ணல் தன் பாதமும் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்து அவர் ஓதும் நாமம் நமச்சிவாய். ஆம், அடிமுடிகான செல்வத்திற்கதிபதியாகிய திருமாலும் கல்விக்கதிபதியாகிய பிரம்மனும் தேடியும் கண்டறிய முடியாத தலைவருடைய பெயர் என்ன? அடிமுடி காண முடியாத தலைவரின் பெயர் நமச்சிவாய. என்ன? எவ்வளோ பெரிய இது இல்லை? ஆக இவ்வளவு சிறப்புடைய திருநாமம் நமச்சிவாய். இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் என்ன நிகழும் அப்படிம்பார். நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையா தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே. சிவாய நமக்கு இப்படி ஒரு பாடலை நால்வரும் பாடல. ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலே சிவாயனம் என்ற வார்த்தைகள் அடியேன் தேடியவரை எங்கேயுமே உபயோகிக்கப்படவில்லை. யாராவது அப்படி அறிந்திருந்தால் அடியேனுக்கு தெரியப்படுத்தினால் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். ஏண்டா நமச்சிவாய சொல்லு, நமச்சிவாய வாழ்க சொல்லுன்னு மண்டையா எல்லாரும் அடிச்சுக்கிறோம் அப்படின்னா, விஷயம் தெரிஞ்சவங்க தான் நமச்சிவாய மந்திரத்தை இறைவனுடைய திருநாமமாக உணர்ந்து வாழ்த்த முடியும். எல்லாருக்கும் தலைவனை வாழ்த்தும் தன்மை வராது. தலைவன் தந்தால் தானே வாழ்த்த. தலைவனாக மனம் மொழி மெய்களில் தலைவன் கலந்து நின்றால் மட்டுமே ஒரு ஆன்மா தலைவனை வாழ்த்த முடியும். ஆக நம்ம இந்த பிறவிலிருந்து மேலே தள்ளக்கூடிய நந்தி நாமம் நமச்சிவாய என்பதை சந்தையாற்றமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெல்லாம். சிந்தையில் மகிழணும். சும்மா மீட்டிங்கில் 10 பேர் கைத்தட்டுறப்ப மகிழறது, பொருளுக்காக பேசி அதெல்லாம் கிடையாது. உங்கள் சிந்தையில் மனதிற்குள் சிந்தை இருக்கிறது. அந்த சிந்தைகள் மகிழ்ந்தேத்த. என்னடா இன்னைக்கு வந்தோம், இந்த பதிகம் படித்தோம், இந்த அடியார் வீட்டு கிரக பிரவேசத்தில், இந்த புண்ணியாசனியில், இந்த பிறந்த நாளில், கோயில் குடமுழுக்கில் இவ்வளோ கம்மியாக காசு தந்தாங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு நமச்சிவாய அப்படின்னா கொடுத்துடணும்ல. என்ன? சுத்தமாயி பெரும் செல்வத்தை கொடுத்து சிவசிந்தனை நீக்கி அடுத்த பிறவி எங்கள் குருநாதர் அந்த பவானியில் வேதநாயகி தாயார் கூறிய மாதிரி அடுத்த பிறவியில்
கோயில் வாசலில் திருநாமம் திருவேமேனி எல்லாம் அந்த திருநீர் பூசிக்கிட்டு அம்மா தாயே அப்படின்னு அங்கே உட்கார வேண்டியதான். கோயிலுக்குள்ளே போகலாம் அனுமதி கிடையாது. சொல்லிட்டா வேதநாயகி அன்னைக்கு. அந்த எனக்கு ஞானம் தந்த அந்த அன்னை பவானி கோயிலே பிச்சைக்காரராக அந்த விநாயகர் பெருமான் சன்னிதானத்திற்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த அன்னை. ஆக சிந்தையால் மகிழ்ந்து ஏற்றணும் நமச்சிவாய. பொருளுக்காக பாடக்கூடாது, பொண்ணுக்காக பாடக்கூடாது, புகழுக்காக பாடக்கூடாது, தன்னுடைய வித்யாதர தன்மையை காட்ட பாடக்கூடாது, நான் பெரிய குருன்னு கெத்து காட்டி பாடக்கூடாது. எப்படியும் பாட சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே. பந்தபாசம்னா கணவன் மனைவி போக்குவரத்துலாம் கிடையாது. என்ன, நாம் பிறவிலேயே இயற்கையிலே செம்பில் களிம்பு போல மறைந்திருக்கும் என்று சித்தாந்தம் பேசும். செம்பில் களிம்பு போல மறைந்திருக்கும் அந்த நம்மோடு உடனே தோன்றிய பதி பசு பாசம் இருக்கு இல்லையா, அந்த பதியோடு இந்த பசு தோன்றிய போது பசுவோடு ஒட்டி இருந்த அந்த பாசம் அது அவங்களே அறுத்து போட்டு போயிடுவாங்கங்கிறார். அவ்வளோ சிறப்புடையது இந்த நமச்சிவாய மந்திரம். என்ன, ஆக இந்த நமச்சிவாய மந்திரத்தை இதுவே சிறந்த மந்திர நாயகம் என்று சொல்வார்கள். நமச்சிவாய மந்திரத்திற்கு இப்படி ஒரு பெயர் உண்டு. என்ன திருநாமம் அதற்கு பெயர் என்றால் என்ன, மந்திர நாயகம்னு பேர். மந்திரங்களுக்கெல்லாம் தலைவர். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தலைவர் இருக்கார் இல்லையா, எந்த தலைவர், நம்ம தலைவர் தான். அவருக்கு மீறி வேறு தலைவர் இல்லை அல்லவா? அவருக்கு மீறிய நாயகம் இருக்கிறார்களா என்ன? இல்லை அல்லவா? அதனால்தான் என்ன சொன்னாரு, மந்திர நாயகம்னு பேர சாமிக்கு மந்திர நாயகன். என்ன, ஆக என் அன்பின் உறவுகளே, எந்த மந்திரம் சொல்ல வேண்டும்? எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. என்ன, ஆக அந்த நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பஞ்சாட்சரத்தை ஓத வேண்டும். சிந்தையால் மகிழ்ந்து ஏற்றுதல் வேண்டும். அப்பொழுதுதான் அது என்னாகும்? சிறப்படையும். இதை நான் சொல்ல, ஞானசம்பந்த பெருமான் நாம் வாழ இந்த பூவிலே பாதம் நோக நடந்து, சாமியே ஐயோ என் குழந்தை பச்சிலங்குழந்தை பாதம் நோக நடக்கிறதே என்று அருள் செய்த பெருமான். என்ன, அடுத்து இன்னொன்று, அந்த மழுவில் ஏற்றி தன் உயிரை பணயம் வைத்து என்ன நம் சைவத்தை காப்பாற்றிய அந்த இனிய குருநாதர். இங்கு குருநாதர் என்று சொல்கின்ற யாருமே அந்த சைவத்தை காப்பாற்ற போராடுறவங்களாம் கிடையாது. மடாதிபதிகளே மக்களிடம் சென்று சைவ சமயத்தின் மாண்பை நம் பதிவுகளிலே குறிப்பிட்ட அத்தனையும் அந்த 5 கடமைகளை மடாதிபதிகள் சொல்லியிருந்தால் கூட சைவத்தை தவிர வேறு எதுவும் இந்த தமிழகத்திலே தலை தூக்கி இருக்காது. உண்மைதானே? நான் பொய்யா சொல்றேன்? சமயத்தை பரப்புவதற்காக ஒரு மடத்தை உருவாக்கி அதற்கு பெரும் செல்வத்தை எழுதி வைத்து அந்த செல்வத்தை கொண்டு சிவாலயங்கள் திருப்பணி செய்து என்ன சைவத்தை வளர்த்துங்கன்னு சொன்னால், கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூட 10,000 ரூபா கொடுத்தா வர்ற சன்னிதானங்கள் தான் இன்றைக்கி நிறைய இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த திருமுறை விற்று திரியக்கூடிய அந்த போலிகளுக்கும் என்ன வித்தியாசம்? மடத்தில் சொத்தா இல்லாத இருக்கு. ஒவ்வொரு மடமும் கல்லூரி நடத்துது. கல்லூரியில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க இல்லை? ஏழைகள் வீடு வீடாக போய் கெஞ்சி பல்வேறு அவமானங்களை சந்தித்து ஒரு ஆலய திருப்பணி செய்து, எங்கள் பகுதியிலே ஐயா ஆலயம் இல்லை, ஆலயம் பாழ்பட்டு கிடந்தது, அதை புதுப்பித்திருக்கிறோம், தாங்கள் அருளாசி கூறி எங்கள் பகுதி மக்கள் ஆன்மீகத்திற்கு வருவதற்கு உதவ வேண்டும்
என்று மடாதிபதியிடம் கேட்டால், பிஏவை பார், கணக்கு பிள்ளையை பார், டேட்டுக்காக நினச்சா டேட் மட்டும் இல்லை, ரேட்டு அங்கே வருது. அதுதான். அப்படின்னா இந்த பஞ்சாயத்தை பற்றி பத்தியாக பேசுகிற இந்த சிவனையே தாங்கிறம, சிவனை பற்றி எவனும் பேசுறதில்லை. எல்லாம் அடியார் பெருமை அடியார் பெருமைன்னு இவங்களை முன்னிலைப்படுத்தி இவங்களுடைய ஃபோட்டோவை கொடுத்து திருமுறை விற்கிற அவங்களாவது அந்த சிந்தையால் இறைவனை மகிழ்ந்து ஏற்றுகிறார்களா என்றால் அதற்கும் தேடலால் பயனில்லை. மனவேதனை இது. ஒன்றும் பெருசாக அங்கே நம்ம யாரையும் திருத்த போகிறதில்லை. திருத்தினாலும் இதெல்லாம் திருந்தாது, நம்மளை திருத்தி முட்டாளாக்கிடும். என்ன ஒரு அமைப்பு, அந்த அமைப்பிலே சைவத்தின் மேன்மைகள் எல்லாம் எடுத்து சொல்வதற்காக அது உருவானதாக பேசிக்கொண்டார்கள். யார் செய்வது போல நாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் உறுதியிட்டு செய்கை செய்தார்களோ ஒரு கால சூழலில் அவர்கள் இருளிலேயே போய் வெளிச்சம் விழுந்தது. காரணம் என்னவெனில், அங்கு சொல்றது எங்கள் தலைவர் சிவபெருமான் சொல்லலாம், நடராஜான்னு சொல்லலாம், திருவாரூர் தியாகேசன்னு சொல்லலாம். என்ன தியாகேசன் என்னுடைய தலைவராக, நடராஜா என்னுடைய தலைவராக இருப்பாரானால் அந்த சிவபெருமானின் பெருமைகளை, தனிப்பெரும் சிறப்புகளை மக்களிடத்து கொண்டு செல்லாமல் இறைவனை காட்டிலும் அடியார்களே பெரியவர்கள், நீங்கள் அடியாருக்கு கொடுத்தா ஆண்டவனுக்கு கொடுத்த மாதிரி அங்கே வேற ஒரு பதிக வேற பாடிட்டாங்களா, படமாடும் கோயில் பாங்கற்காக நடமாடும் கோயில் நண்பர் கொன்று. யாரு நடமாடும் கோயில் நண்பர்? நம் அணிவாக எல்லாம் சிவாய அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்து தலைவன்பால் காதலாகி கசிந்து ஓடுகிறார்களே அந்த அடியார்கள். இந்த திருவேடந்தாங்கிகளும் இந்த மடத்திலே உட்கார்ந்து கொண்டு அருளாசி வழங்குவதற்கு கூலி பெறும் ஒரு சைவத்தின் மாண்புணரா இந்த மடாதிபதிகளும் அல்ல. என்ன ஏனெனில் ஒரு எல்லோரையும் ஒன்றிணைக்கிறோம் என்று கூறி திருடர்களை கூட வைத்துக் கொள்வது ஒரு நல்ல அமைப்புக்கு அழகு கிடையாது. அடியேனை முன்னின்று அழைக்காதது இங்கு குற்றம் கிடையாது. சொக்கர் எப்பவுமே இந்த நிகழ்வுக்காக ஒரு சேலத்தில் கடந்த வாரம் ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன சிவருமானை பற்றி அடியார்களை ஒருங்கிணைத்தீர்கள், சரி. அங்கு தலைமை தாங்குபவர்கள் இறைவனின் புகழை பேசுபவர்களாக இருந்தார்களா? தியாகேசன் தலைவர் என்றால் நம் தலைவரை கலைஞரோ ஸ்டாலினோ தலைவராக இருக்கிறார் என்றால் தொண்டர்கள் யாரை பேச வேண்டும்? யார் தொண்டர்கள்? தலைவனை புகழ்ந்து பேசுபவர்கள் தொண்டர்கள். ஆனால் தொண்டர்களையே புகழ்ந்து பேசி அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்றெல்லாம் பார்ப்பது கிடையாது. பெரிய புராண வகுப்பு, அந்த வகுப்பு, இந்த வகுப்பெல்லாம் எடுத்த தலைவராகிறாங்க. என்ன காமெடியான விஷயம்! இந்த சிவருமான் பண்ணுற காமெடி இருக்கே, அஜோ, இவர் ரொம்ப ஒரு அற்புதமான காமெடி ரைட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்பெருமானை அவ்வாறு சொல்வதற்கு எனக்கு கண்டிப்பாக உரிமை உண்டு. ஏனெனில் அவரை பற்றி நம்மளுக்கு தானே தெரியும், அவர் எப்படியாப்பட்டவரை, என்ன செய்வார். அந்த அமைப்பை நிறுவனர் அடியேனே நீங்கள் இந்த நிகழ்வுக்கு வாருங்கள் ஐயா. அது அந்த சேலம் முழுக்க, சேலம் மாவட்டம் முழுக்க சொக்கர் யாருன்னு பெரும்பாலும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கூப்பிடல. நம்மளும் யாராவது கூப்பிடலன்னா சந்தோஷப்படுறது, ஏன் போய் இந்த மாய சுழலில் விழணும்னு. சரி, இந்த அமைப்பை உருவாக்கியர் சொல்கிறாரேன்ட்டு கிளம்பி போகிற வழியில் பெருமான் காலை வாரி ஸ்கூப்பிலேருந்து தப்பி, எங்கடி உடம்பு நல்லா இருந்தால் தானே போவோம், நான் என்னை பற்றி புகழ்கிற அவர்கள் தற்புகழ்ச்சி பேசி தெரியும், அந்த கூட்டத்தில் உனக்கு என்னடா வேலை என்று பெருமான் அடித்து தப்பினார். ஆக என் அன்பின் உறவுகளே, இறைவனுடைய திருநாமத்தை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்ற நிலையில் வாழ்ந்த ஞான சம்பந்த பிள்ளை சொல்கிறது. இது எதற்காக இந்த இடையில இந்த ஒரு 5 நிமிட பதிவு என்றால், இந்த போலிகளை சார்ந்தால் நாம் போலியாகி விடுவோம். என்ன அதற்காக
ஏனெனில் இந்த பஞ்சாட்சரம் ஒரு அற்புதமானது. என்ன நம்முடைய இது சிறப்பை நம்முடைய நாவுக்கரசடிகள் அளவு யாரும் சொல்லல. நீ எவ்வளவு வினை செய்தவனாயினும் வினையாகிய கல்லிலே அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி இந்த பிறவிக் கடலிலே போட்டால் புட்டியை வீசினால் உன்னை கரை சேர்க்க வல்லது நமச்சிவாயம். என்ன உங்களுடைய நாவுக்கு அருமையான சொல்வளத்தை, இனிமையான அரவணைப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய அருங்கலத்தை தரக்கூடியது நமச்சிவாயம். என்ன பாவம் செய்தாலும் முன்னின்று அறுப்பது நமச்சிவாயம். என்ன ஒரு பயம் வந்தால் அந்த நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயம். யாருக்கு வெந்த நீர் அருங்கலம்ங்கிறார் அந்த பாடல்ல. வெந்த நீர் அருங்கலம் விரதி கேட்கலாம். யார் விரதி? சதா சர்வகாலமும் சிவசிந்தையோடு உலக நன்மைக்காக தனக்காக எந்த எதிர்பார்ப்பும் இன்றி வாழ்பவர்கள் விரதிகள். அவர்களுக்கு அருங்கலம். அந்தனர் கருங்கலம் எது? நான்மறை ஆரங்கம். அந்த வேத நெறி தருவாமல் வாழக்கூடியவன் எவனோ அவனே அந்தன். அவ்வளவுதான். என்ன சந்திரனுக்கு எதிராக திங்களுக்கு அருங்கலம் சாமி தலைமுடியில் இருக்கிறது. நமக்கு அருங்கலம் என்ன? அருமையான பாதுகாப்பு என்ன? நமச்சிவாய் இல்லையா? நான் ஒரு கீழ் ஜாதியில் பிறந்துட்டேன் சாமி, நான் ஒரு பண்ணி திங்கிறேன், மாடு திங்கிறேன், ஆடு திங்கிறேன், குடிகாரன், நான் எப்படி சாமி அப்படின்னா, இந்த நரிக்குறவர்களுக்கெல்லாம் அந்த கச்சிப்பள்ளியிலே கேட்டுவில் வச்சு உடக்கம் அடிக்கிறதுக்கு எல்லாம் கடை போட்டிருந்தாங்க. போய் எல்லாருக்கும் எல்லாரும் சிவாலயத்துக்கு வந்திருக்காங்க, கோயிலில் வச்சு தானே இவங்க சம்பாதிக்கிறேன்னு எல்லாருக்கும் திருநீர் வச்சு விட்டேன். அப்போ ஒருத்தர் கேட்டார், ஐயோ நாங்கள் மகா பாவிகள் சாமி, உயிர்களை கொண்டு தின்பதே எங்களுடைய பிறவியாக போய்விட்டது, திருநீர் வைக்காதீங்கன்னாரு. அப்போ தான் நாவுக்கரசர் ஒரு வார்த்தை சொன்னார், குளமிலராகிலும் குளத்திற்கு ஏற்பதோர் நலமிக கொடுப்ப, நீ எதையை வித்து தின்னுங்க நமச்சிவான்னு சொல்லி சரியாயிடுவேன்னு. ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தா அந்த குழுவினர் எல்லாம் வெறும் பாசிமணி ஊசியோடு நிறுத்திட்டாங்க. நரி வேட்டைக்கு போகிறதில்ல, நரிக்கொம்பு விற்கிறதில்ல, அசத்தலான உண்மை. ஆக இந்த நமச்சிவாயம் அத்தன் மீது. ஆக என் அன்பின் உறவுகளே, எல்லோரும் நம்முடைய அகம் நல்லதாக இருந்தால் மிக அற்புதமாக சொல்லுவார், இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதியுள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்ல அக விளக்கது நல்ல மனதிற்கு விளக்கு எது? நமச்சிவாயம். மனது நல்லதாக இருந்தால் அங்கே நமச்சிவாயம் பயன் தரும். புரியுதா? என்ன ஆக முன்னெறியாகிய முதல்வன் முக்கணன் தன்னறியே சரணாதல் திண்ணமே, அந்நறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயம். முன்னெறியாகிய மிக சிறந்த ஒழுக்கமிக்க முதல் நெறியாகிய முதல்வன் பெருமான் இருக்கின்றாரே முக்கணன், அவர் வகுத்த 5 வேள்விகளை செய்து அந்நெறியே வாழ்ந்து அதற்கு பிறகு அவருடைய திருவடி அடைவர்களுக்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. ஆக மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைத்தொல நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்தும் ஏத்தவல்லார் கெடுக்கு நிலை. ஏனெனில் என்ன அந்த இறைவன் சிறந்தவன், அற்புதமானவன், எல்லாவற்றையும் அருளக்கூடியவர். அவருடைய திருநாமம் நமச்சிவாய. தகுதி இருந்தால் அவரை புகழை நாளை முதலேனும் இந்த பதிவை கேட்பவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது நமச்சிவாய வாழ்க என்று எதிரில் இருப்பவனுடைய உள்ளிருக்கும் பஞ்சாட்சமூர்த்தி ஆகிய நமச்சிவாய பெருமானை வாழ்த்த திருவருள் உண்டாகும் என எம்பெருமானின் திருவடியை என் தந்தை மேட்டூர் மீனாட்சி திருவடியை சிந்தித்து அவருடைய திருவடியை பணிந்து விடைபெறுகிறோம். நமச்சிவாய வாழ்க. இந்த பதிவில் சிலரை கண்டிக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில்
யாராவது கேட்க வேண்டும். இடிப்பாரிலா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். என்ன சாமி, மடத்துக்கு இவ்வளோ பேர் இந்த சமயத்தை வளர்க்கத்தானே சொத்து சேர்த்தி வச்சுருக்காங்க, பிரசங்கத்து அருளாசிக்குற பணம் கேட்குறீங்க, அரை மணி நேரம் வந்துட்டு போக 10,000 கேட்குறீங்க. இந்த 10,000 ரூபாய்க்கு நாங்கள் 10 இல்லை 10 ஊர் பிச்சை எடுக்கணும்னு சொல்லணும் அந்த திருப்பணி செய்யக்கூடிய தொண்டர்கள். அந்த உரைப்பு தொண்டர்களுக்குள்ளாத இந்த டுபாக்கூருங்க, அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா பணம் எல்லா மடத்துலையும் நிறைய சொத்து இருக்கு. கல்வி நிறுவனங்கள் நடத்தின, தர்மத்துக்கெல்லாம் நடத்தலை, காசு வாங்கிட்டு நடத்துகிறாங்க. பாவம் ஏழைகள் இறந்து பசியோடு தான் சாப்பிடாம ஏதோ நம்ம பகுதியில் இந்த கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அது சிவாலயம், ஏதோ ஒரு கோயில் கட்டி இந்த நம் சமயத்தை காக்க அவர்கள்தான் தொண்டர்கள், அவர்கள்தான் பாடுபடுகிறார்கள். அவர்களுக்கு அருளாசி வாங்க பணம் பெற்றால் அப்புறம் நம்ம என்ன மடாதிபதி, நம்ம என்ன சிவனடியார், நம்ம என்ன திருக்கூட்ட தலைவர், அந்த கட்டளை இந்த கட்டளை எந்த கட்டளை எல்லாம் வேஸ்ட்டு. பெருமான் கணக்கில் ஒருவர் தேர மாட்டோம். உண்மை உணர்ந்தால் இறைவனுடைய திருவருள் உண்டாகட்டும். நமச்சிவாய் வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.